அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கியது. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை எண்ணப்பட்டுள்ளது. தபால் வாக்குகளின் எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கியது. அதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு வருகிறது. அதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆசாத் அலி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ஆசாத், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கற்பகம், அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு 80% மேலாக வாக்குப்பதிவானது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணி முதலே துவங்கி இருக்கிறது. காலையில பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி 85 வயதுக்கு மேற்பட்டோர் என 544 பேரும், காவல்துறையை சேர்ந்தவர்கள் 226 பேரும், மேலும் ஆன்லைன் பதிவு பண்ணவர்கள் 28 பேரும், மொத்தம் என 798 வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையானது காலை துவங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 130 வாக்குகள் வாங்கி தற்போது முன்னிலையில் இருக்கிறார். இதுவே தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. கற்பகம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தபால் வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கியுள்ளது. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். அடுத்ததாக பாமக வேட்பாளர் சி அன்புமணி 21 வாக்குகள் பெற்றுள்ளார். தொடர்ந்து தபால் வாக்குகளை தொடர்ந்து மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்க உள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவரை தொடர்ந்து பாமக வேட்பாளர் சி அன்புமணி 21 வாக்குகள் பெற்றுள்ளார். தபால் வாக்குகள் எண்ணும் பணியை தொடர்ந்து மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.